வணக்கம். விருச்சக ராசி குரு பெயர்ச்சி பலன்கள் 2025 வருகின்ற 11ஆம் தேதி மே மாதம் 2025 குரு பகவான் பெயர்ச்சி பெறுவார். குரு பகவான் பெயர்ச்சி பெற்றால் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் அமருவது என்பது கெடு பலன்களை தரும். விருச்சக ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 2க்கும் 5க்கும் அதிபதியாக வரக்கூடியவர். 2ஆம் ராசியாக தனுசு ராசியும் 5ஆம் ராசியாக மீன ராசியினுடைய அதிபதி குரு பகவான். இந்த குரு பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்தால் சில கெடு பலன்கள் வரும். கெடு பலன்கள்னால் என்ன? 8ஆம் இடம் என்பது நோயை குறிக்கும், கடனை குறிக்கும், தொழிலில் வளர்ச்சி இல்லாமல், வருமானம் இல்லாமல் கடனாளியாக மாற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உறவுகள், நட்பு, கணவன் மனைவிக்குள் சில பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் என்பதை நீங்கள் நினைத்தால் பெரிதளவு வராத அளவுக்கு தடுத்து கொள்ளலாம். குரு பகவான் பயிற்சி ஆகிறதுக்கு இன்னும் 4 மாதங்கள் முழுமையாக இருக்குது. 4 மாதம் பொறுத்து தான் குரு பகவான் உங்களுக்கு கெடு பலன்களை தருவாரா என்றால் கிடையாது. இன்னும் 2 மாதங்கள் முடிந்தவுடனே அவருடைய கெடு பலன்களை தர ஆரம்பித்து விடுவார் குரு பகவான். எதற்காகன்னு கேட்டிங்கனாக்கா, குரு பகவான் பெயர்ச்சி பெறுவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பதாகவே நற்பலன்களோ அல்லது கெடு பலன்களோ அதை கொடுக்க ஆரம்பித்து விடுவார். ராகு கேதுக்கள் 3 மாதங்களுக்கு முன்பதாகவே, சனி பகவான் மட்டும் 6 மாதங்களுக்கு முன்பதாகவே எந்த பலன்களை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்க தொடங்கிவிடுவார். ஆனால் இந்த முறை குரு பகவான் பாதகமான இடத்தில் அமருகின்ற 2025 சனி பகவான் சாதகமான நிலையில் அமருவார். சனி பகவான் நாம் செய்கின்ற நன்மைகளையும் தீமைகளையும் கணக்கிட்டு அவர் கெட்ட இடத்தில் அமரும்போது பாதிப்புகளையும் அந்த பாதிப்பிலிருந்து நாம் மீண்டு வர வழியும் செய்பவர் தான் சனி பகவான். குரு பகவான் அப்படி கிடையாது. குரு பகவானை பொறுத்தவரையில் பணம், கொடுக்கல் வாங்கல், செய்கிற தொழிலில் வருமானம், வியாபாரத்தில் வெற்றி, குடும்பத்தில் சந்தோஷம், வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் என்று சொல்லக்கூடிய திருமணம் நடப்பது, புத்திர பாக்கியம் பெறுவது, வீடு கட்டுவது, இடம் வாங்குவது, புதிதாக தொழிலோ அல்லது வியாபாரமோ தொடங்குவது, மற்ற எல்லா வகையான சுப நிகழ்ச்சிகளும் செய்யக்கூடிய குரு பகவான் 8இல் மறைவது என்பது தவறு. இதற்கு 8இல் மறைந்தாலே பொருளாதாரம், பண பரிவர்த்தனை, கொடுக்கல் வாங்கல், உடல்நலத்தில் பாதிப்பு, தொழிலில் நஷ்டங்களும் கஷ்டங்களும் கொடுப்பார். குரு பகவான் பயிற்சி பெற்று ஓராண்டு, ஒரு வருஷம் முழுக்க இந்த மாதிரி கெடு பலன்களை கொடுக்க முடியாது. காரணம், குரு பகவான் பயிற்சி பெற்று அமர்ந்த சில மாதங்களில், ஒரு 5-6 மாதம்னு வச்சுக்கிங்களேன், இந்த 5-6 மாதத்தில் குரு வக்கரம் பெறுவது, அதிசாரம் பெறுவதுன்னு பல வழியிலும் அவரால் உங்களுக்கு கெடு பலன்கள் குறையும். விருச்சக ராசிக்காரங்க குரு பகவான் பயிற்சி பெற்று 8ஆம் இடத்தில் அமர்ந்த
ஒரு 5 மாதம் இல்லை 6 மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கனாக்கா, குரு பகவான் இப்போ தான் 5-6 மாதமாக வந்து அமர்ந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது செய்தார், நிறைய செய்தார்னு சொல்ல முடியாது. பயிற்சி ஆகிட்டு 7ஆம் இடத்தில் அமர்ந்த உடனே ஒரு 4-5 மாதம் நல்லா தான் இருந்தது. இப்போது வருமானம் வரும், சில தடைகளுக்கு அப்புறம் தான் வரும். நான் இப்போ இருக்கிறத சொல்கிறேன், இன்னும் பயிற்சி பெற்று அவர் 8இல் அமர்ந்ததை சொல்லலை, இப்போ இருக்கிறத சொல்கிறேன். இப்போ பயிற்சி பெற்று இருக்கிறார், 7ஆம் இடத்துல இருக்கிறார். அப்படி இருக்கும்போது ஒரு 5 மாதம் நல்லது நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா பிரச்சனைகள் ஒன்று வரும், அது முடியும், இன்னொரு பிரச்சனை வரும். இந்த மாதிரி மாறி மாறி நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா? இதே போல தான் குரு பகவான் 8ஆம் இடத்தில் அமருவதற்கு 2 மாதங்களுக்கு முன்பதாகவே தொல்லைகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், உடலில் நோய் வரும், திடீர் சொந்த பந்தங்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். ஏன் கணவன் மனைவிகள் கூட சில நேரங்களில் அவருடைய மனம் அறியாமல், குணம் அறியாமல் சில தவறான வார்த்தைகளோ தவறான முடிவுகள் கூட எடுக்கக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். 8ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கும்போது சனி பகவான் உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறார். எல்லா கிரகமும் பாதகமாக இருந்தால் தான் பயமாக இருக்கும், என்ன நடக்க போதோ எப்படி நடக்க போதோன்னு. ஆனால் ஒரு கிரகம் பாதகமாக இருக்கும்போது மற்றொரு கிரகம் சாதகமாக இருக்கிறது நல்லது தான். இதனுடன் சேர்ந்து உங்களுக்கு ஜாதகம் இருக்கு இல்லையா, அந்த ஜாதகத்தில் தசாவும் நல்ல நிலையில் இருந்துட்டால் குரு பகவானால் பெரிதளவு பாதகத்தை கொடுக்க முடியாது. அப்படியே கொடுத்தாலும் 5-6 மாதம் மட்டும்தான். பொறுமையாக இருக்கணும். இது பொறுமையுடன் இறை நம்பிக்கை, குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, அது மட்டும் இல்லாமல் வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தியை வணங்கி வருவது உங்களுக்கு வரக்கூடிய நடக்கக்கூடிய கெடு பலன்களிலிருந்து உங்களை காப்பாற்றிடும். இன்னொரு வேலையும் செய்யலாம். குரு பகவான் உங்களுக்கு கெட்ட இடத்துக்கு வர்றாரு, ஏமாற்றங்கள் இருக்கும், காசு பணத்தை ஏமாற்றுவாங்க. அப்படி இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா வாய் வார்த்தையால் கொடுத்தது இல்லைன்னு கூட சொல்லலாம். வண்டி வாகனம் இருக்குது பார்த்தீங்களா, திடீர்னு சில செலவுகளை வைக்கும். ஆக மொத்தத்தில் உடம்பு சரியில்லாமல் ஆகிறது, வியாபாரம், தொழில், குடும்பத்தில் பிரச்சனை. இல்லைன்னு கேட்டிங்கனாக்கா வண்டி வாகனம், வீடுங்களில் வந்து சில பிரச்சனைகள் வந்து அது சரி செய்கிறது. அதுக்கப்புறம் செலவு என்பது உங்களுக்கு வரவை விட அதிகமாக தான் இருக்கும், ஒரே நிலையில் இருக்காது. நேரம் சரியில்லை, குரு பகவான் சரியில்லைன்னு உங்களுக்கு நீங்களே ஆறுதல் சொல்லிக்கிட்டு பொறுமையாக இருங்க. மற்றவங்ககிட்ட சொன்னதை கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. நீங்கள் நினச்சிக்கிட்டு இந்த இறை வழிபாட்டின் மூலமாக பொறுமையாக இருந்தாலே குரு பகவான் பயிற்சி பெற்று அவர் தருகின்ற கெடு பலன்களிலிருந்து மீண்டு வரலாம். கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் இருந்தாவே போதுமானது என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.